வெல்கம் டு சரவண் சமையல். இன்னைக்கு நம்ம பருப்பு பாயசம் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். சுவையான டேஸ்டான ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் இது. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பருப்பு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க, மஞ்சப்பொடி கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 6, அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், மண்டை வெல்லம். பாருங்கள், இப்போ பருப்பை நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு விசில் வந்துருச்சு. நான் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி குழையாக வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா குழையாக வந்துருச்சு. இதை நல்லா குழச்சி விட்டுக்கலாம். இது கூட நான் இப்போ 1.5 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் காய வச்சு சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை 1.5 சொம்பு ஊற்றிக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது பாயசம் செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாருங்கள், நல்லா தண்ணியாட்டம் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம இதை அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு எல்லோ கலரில். இப்போ இது கூட கொதி வர நிலைமையில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் 6 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நாம் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஹீட் ஏறட்டும். உடைச்சிட்டு ஹீட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஏறட்டும். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை போட்டுடலாம். கருகு விட்டுறாதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு. பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நிலமையில நம்ம எடுத்து வச்சுருக்க நான் ஒரு 1/4 கிலோ மண்டை வெல்லம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குண்டாக இருக்குது. இதை நம்ம தட்டி பொடியாக்கி எடுத்துக்கலாம். இப்போது இடுக்கி வச்சு நான் நல்லா தட்டிட்டேங்க. நீங்கள் அது போல் தட்டி எடுத்துக்கோங்க. இது சுத்தமான வெல்லங்க. இதில் மண்ணெல்லாம் இருக்காது. அதனால் இதை நான் கரைக்க தேவையில்லை. நான் அப்படியே டைரெக்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். தட்டிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பருப்புக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்லிம்லேயே வச்சு
அப்படியே சுற்றி விட்டுட்டே இருங்க. அது நல்லா பருப்போட கரையிட்டும். நான் 1/4 கிலோ மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றோங்கன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் 1/4 கிலோ மட்டும் எடுத்திருக்கேங்க. 1/4 கிலோ பருப்புக்கு 1/4 கிலோ மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ இதோட வந்து நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு கொதி வரட்டும். நெய் ஊற்றி இது பண்ணுவாங்க. நான் நெய் ஊற்றலை, நான் வெறும் ஆயில் ஊற்றி தான் பண்ணியிருக்கேன். நெய் பிடிக்கிறவங்க வந்து நெய் போட்டுக்கொண்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட வந்து நான் தேங்காய் கட்ட மறந்துட்டேன். ஆனால் இது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கீங்க. இது கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவி போட்டால் கொஞ்சம் பாயசம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க, பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து கலக்கி விட்டு நல்லா ஐஸ் ஸ்பீடில் வச்சு ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க. பொங்கல் ஸ்டேஜ் வரப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பொங்கி நம்மளுக்கு கோச்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான டேஸ்டான பருப்பு பாயசம் ரெடி. இது போல் நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க குழந்தைங்களுக்கு. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.